வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 2 நவம்பர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். பவுல் மற்றும் தாலி எந்த மாநிலத்தின் நடனம்? மேற்கு வங்காளம். பன் மற்றும் நகுல் எந்த மாநிலத்தின் நடனம்? பஞ்சாப். ஹர்கா பவுல் மற்றும் கருவாலி எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரகாண்ட். தரங்காமேல் மற்றும் ஃபுக்டி எந்த மாநிலத்தின் நடனம்? கோவா. குல்சாரிலால் நந்தா, அருணா ஆசப் அலி, ஏபிஜே அப்துல் கலாம் 1997ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. வல்லபாச்சாரியாவை அச்சுநத பத்ரான்னு சொல்லலாம். வல்லபாச்சாரியா சுத்த அத்வைத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவத்தை நிறுவியிருக்காங்க. உச்ச நீதிமன்றத்தின் ஆலோசனை அதிகார வரம்பு மத்தியால் மாநில ஆளுநர்களை நியமித்தல் அப்படிங்கிற விஷயத்த கனடா நாட்டுல இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். 5வது ஐந்தாண்டு திட்டம் 1974 இருந்து 78 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. ராம்பா கிளர்ச்சி 1922 இருந்து 24 வரைக்கும் அல்லூரு சீதாராமு ராஜு தலைமையில கோயாஸ் பழங்குடியினரால கோதாவரி பகுதியில நடந்துச்சு. ரம்பா கழகத்தை மானியம் கழகம்னு சொல்லலாம். மகாராஷ்டிரால கொண்டாடக்கூடிய பண்டிகை நாக பஞ்சமி, காளிதாஸ் ஷிகோட்சவ். PM குசும் திட்டம் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க அமைச்சகத்தால 2019ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. பிரதமர் ஷரமுகி மந்தன் தொழிலாளர் அமைச்சகம் 2019. PM அன்னதாத்தா சனரக்ஷன் விவசாய அமைச்சகம் 2018. சமகர சிக்ஷா கல்வி அமைச்சகம் 2018. PM ஜன் வகாஸ் கரியகரம் சிறுபான்மை அமைச்சகம் 2018. ராஷ்டிரிய கிராம் ஸ்வராஜ் அபியான் பஞ்சாயத்து அமைச்சகம் 2018. பொலிவியாவின் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ரோட்ரிகோ பாஸ். பிராந்திய ராணுவத்தில் கௌரவ லெப்டினன்ட் கர்னல் பதவியை யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? நீரஜ் சோப்ரா. GFRA 2025 படி மொத்த வனப்பகுதியின் அடிப்படையில் உலக அளவில் இந்தியாவின் புதிய தரவரிசை என்ன? 9. இந்தியா எந்த நாட்டுடன் ராமானுஜன் ஜூனியர் ஆராய்ச்சியாளர்கள் திட்டத்தை தொடங்கியது? UK. இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து ஜேமெக்ஸ் 2025 கடல்சார் பயிற்சி நடத்தியது? ஜப்பான். எந்த மாநிலம் நிங்கோல் சௌபா விழாவை கொண்டாடுகிறது? மணிப்பூர். மோடியின் மிஷன் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஃபெர்ஜிஸ் தேசாய். கிறிஸ்டியன் டேவென்போர்ட் ராக்கெட் கனவுகள் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. DY சந்திரசூட் அரசியல் அமைப்பு ஏன் முக்கியமானது? TN கோஷ்பு மகாத்மா காந்தி மற்றும் சுற்றுச்சூழல். ரவி கே மிஸ்ரா மக்கள் தொகை பிரதிநிதித்துவம் எல்லை நிர்ணயம். ஹரிநாராயணன் சிவம் சுபம் ஒரு ஜோடியின் வாழ்க்கை வரலாறு. 2025ஆம் ஆண்டில் யுனெஸ்கோவால் உணவு நகரமாக அங்கீகரிக்கப்பட்ட இந்திய நகரம் இது? லக்னோ. லா ஃப்ரெண்ட்ஸா அப்படிங்கிறது நிக்காராகுவா நாட்டை சேர்ந்த ஒரு பழமையான பத்திரிகை. 2025ஆம் ஆண்டு யுனெஸ்கோ அல்லது கில்லர்மோ கான உலக பத்திரிகை சுதந்திர பரிசு இதுக்கு கிடைச்சிருக்கு. இந்தியாவின் 90வது சதுரங்க கிராண்ட் மாஸ்டர் யார்? தமிழ்நாட்டை சேர்ந்த இளம் பார்தி AR. மேக்னஸ் கால்சன் செஸ் எஸ்போர்ட்ஸ் உலகக்கோப்பை ஜெயிச்சிருக்காங்க. வின்சென்ட் கீமர் குவான்பாக்ஸ் சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ். வைஷாலி ரமேஷ் பாபு ஃபைட் மகளிர் கிராண்ட் ஸ்விஸ். ஃபைட் கிராண்ட் ஸ்விஸ் ஆண்கள் போட்டியில அனிஷ் கிரி. மிலானோ கோச்சினோ 2026 குளிர்கால ஒலிம்பிக்கிற்கு ஜோதி தாங்கியாக நியமிக்கப்பட்டவர் யார்? அதாவது டார்ச் வீரர் அப்படின்னு சொல்லலாம். இது யார் அப்படின்னு கேட்டா துப்பாக்கி சுடும் வீரர் அபினவ் பிந்த்ரா. ஸோ 2026 வின்டர் ஒலிம்பிக்ஸ் வந்துட்டு இத்தாலி நாட்டுல நடக்க போகுது. பெண்களுக்கான இந்தியாவின் முதல் ஃபிஃபா திறமை அகாடமி ஹைதராபாத்ல அமைஞ்சிருக்கு. இந்தியாவில் மேற்பரப்பு சுரங்க உபகரணங்களை அறிமுகப்படுத்த இத்தாலியின் டெஸ்மக் SPA உடன் எந்த நிறுவனம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட். NTPC-யோட மின்சாரத்துறை மாற்றத்தை ஊக்குவிக்க சவுதி எலக்ட்ரிக்கல் நிறுவனம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்காங்க. UPI ஏற்புக்காக ஜப்பானின் நிப்பான் டெலிகிராஃப் டெக்னாலஜி டேட்டாவுடன் நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்திய கடலோர காவல் படை சமீபத்தில் எந்த கப்பலை அறிமுகப்படுத்தியது? ICGS அஜித், அப்புறம் இந்தியன் கோஸ்ட் கார்ட் ஷிப் அப்ரஜித். இதை உருவாக்குனது கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் சொல்லக்கூடிய நிறுவனம் பனாஜி அப்படிங்கிற இடத்துல இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது 7வது மற்றும் 8வது ஃபாஸ்ட் பேட்ரோல் வெசல். கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் உருவாக்கின ஃபாஸ்ட் பேட்ரோல் வெசல் தான் இது. ஓகேங்களா? இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டா கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட், கொச்சின் கப்பல் கட்டும் நிறுவனம் வந்துட்டு INS மாகின்னு சொல்லக்கூடிய கப்பலை கொச்சியில அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ICGS ஆதமியா வகுப்பு விரைவுருந்து கப்பலுடைய முதல் கப்பல்
பாரதீப் துறைமுகத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதுவே ஆதிம வகுப்பு விரைவு ரோந்தோடைய இரண்டாவது கப்பல் ஐசிஜிஎஸ் அக்ஷர் காரைக்கால் துறைமுகத்துல அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ ஐசிஜிஎஸ் ஆதம்யா அக்ஷர் ரெண்டுமே உருவாக்குன கப்பல் கட்டும் நிறுவனம் கோவா ஷிப்யார்ட் லிமிடெட். ஐஎன்எஸ் சட்லஜ் வந்துட்டு அக்டோபர் 26 அன்று 18வது இந்தோ மொரிஷிய ஹைட்ரோகிராஃபிக் பணியை நிறைவு செஞ்சிருக்கு.